அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்டோரிஸ். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி கிரில்டு மட்டன். ஃப்ரெஷ்ஷாக மசாலா ப்ரிப்பேர் பண்ணி மட்டன் கிரில் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. வாட்டரியாக இருந்ததுன்னா மசாலா நிறையா போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இனி நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூட கலருக்காக காஷ்மீரி சில்லி தூள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மீட்டுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து எல்லா மசாலாவும் நல்லா பைண்ட் ஆகி வர்றதுக்காக நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே வரும். மசாலா ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆயிலோட அமௌண்ட்டை குறைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனி இதில் ட்ரை ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கஸ்தூரி மேத்தி தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஹர்ப்ஸ் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம ட்ரை ஹர்ப்ஸ் இதில் ஆட் பண்ணதுனால வெந்து வரும்போது மீட்டில் இந்த ஹர்ப்ஸோட ஸ்மெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வேகும்போதே நம்மளுக்கு மீட்டோட ஸ்மெல் அண்ட் இந்த ஹர்ப்ஸ் மசாலா ஸ்மெல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது நான் மட்டன் பீசஸ் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் அங்கங்கே கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் மசாலா மீட்டில் நல்லா இறங்கி வரும். அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினதுக்கப்புறமா கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மீட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி கொடுத்துக்கோங்க. மீட் பீஸ் ரொம்ப எலும்பாக இல்லாமல் சதையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. வெந்து வரும்போது நம்மளுக்கு சதையோட அளவு நல்லா சுருங்கி வந்துடும். ஏன்னா நம்ம கிரில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் கொஞ்சம் எலும்பு பீஸாக எடுத்துட்டிங்கன்னா வெந்ததுக்கப்புறம் வெறும் எலும்பாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா மீட் பீசஸையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா கோட் ஆகியிருக்கு. இந்த மீட்டோட அளவு ஒரு 1.5 கிலோ இருக்கும். இப்போ எல்லா பீசஸுமே நல்லா மசாலாவில் தடவி மேரினேட் ஆக விட்டுறலாம். ஒரு 2 hours அப்படியே மேரினேட் ஆகட்டும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 1/2 hour மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மேரினேட் ஆகி வந்திருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே மீட்டில் நல்லா ஊறி இருக்குது மசாலா. முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லாவே ரொம்ப அப்படியே ட்ரை ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது மீட் பாருங்கள் ஊறி வரும்போது நல்லா டெண்டரியாக மாறி இருக்குது. ஸ்டார்டிங்கில் நம்ம மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொடும்போது சாஃப்ட்னஸ் தெரியாது. இப்போ நல்லா ஊறி வந்துருக்கும்போது நம்ம எலுமிச்சை சாறு வினிகரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மீட் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து நம்ம கிரில் கல்லில் ஆட் பண்ணிக்கலாம். கல்லான் எல்லாமே ரெடி ஆகிடுது. கிரில்லில் நம்மளோட மட்டன் பீசஸ் ஆட் பண்ணி 45 minutes வேக வச்சு எடுத்தோன்னா மட்டன் கிரில் ரெடி. சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோ மணமாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி மட்டன் பீஸ் மட்டும் இல்லாமல் மட்டன் லெக்கு, ரிப்பு எல்லாமே கிரில் எப்படி பண்ணணுங்கிற வீடியோவும் சேனலில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.